இன்னும் வேலையை முடிக்கலையே அவன் திட்ட போறான். ஐயோ எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. அப்ப சூடா டீ குடிக்கிறியா? ஏண்டி நீ என்ன மொத்தமா கொன்னு புதைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? வெளியே அடிக்கிற வெயிலுக்கு எவனாவது டீ குடிப்பானா? நான் குடிப்பேனே. நீ இந்த சீன்லயே இல்ல, போடா வெளியா. மா போய் ஜூஸ் போட்டு கொண்டு வாமா, போமா. என்ன ஜூஸ் வேணும்? ஏதாவது ஒரு ஜூஸை போட்டு கொண்டு வாமா. ஏமா படுத்துற? அப்போ உனக்கு பினாயில போட்டு கொண்டு வர. குட் மார்னிங் அர்ச்சனா. குட் மார்னிங் சார். நான் முக்கியமாக உங்களுக்கு கால் பண்ணதே ஏன் இந்த ப்ராஜெக்டை முடிக்கல? சார் அது வந்து இருங்க அர்ச்சனா, நான் ஃபுல்லாக பேசி முடிச்சிடுறேன். உங்கள் ஒர்க் டைம் செக் பண்ணதில் 12 to 3 நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணவே இல்லை. என்ன ரீசன்? வெயில் தான் ரீசன், வேற என்ன? சார் முடிச்சிடுறேன் சார். என்ன ரீசன்னு கேட்டேன். இல்ல சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா முடிச்சிருவேன் சார். ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக தானே முடிச்சிங்க அர்ச்சனா? அதை தான் சார் நானும் சொல்கிறேன். ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணப்போ சொன்னதை கரெக்டாக முடித்தேன். ஆஃபீஸ்க்கு வந்தே நான் வேலை பார்க்குறேன். இல்லை வேணாம், நீங்கள் வீட்டில் இருந்து வேலை பாருங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஐயோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சார்? ஒர்க் ஃப்ரம் ஹோமே எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல. ஆஃபீஸ்க்கு வந்தே நான் வேலை பார்க்குறேன். சரி அர்ச்சனா, அப்போ நீங்கள் நவம்பர்லேருந்து ஆஃபீஸ் வந்துருங்க. சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன் சம்மர்னு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோலே தெளிவாக உங்கள் மரமண்டைக்கு ஏறுற மாதிரி சொன்னேன். இது நவம்பர் மாதம் மழை பெய்யும். மழையில் எப்படி நான் ஆஃபீஸ்க்கு நீச்சல் அடிச்சுட்டே வந்தால் வேலை பார்க்க முடியும்? We don't have boats சார். We are not that rich family. இதே நீங்கள் சம்மர் டைமில் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டீங்கன்னா அழகா ஏசியில் குழுன்னு நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சிருவேன் சார். என்ன சொல்கிறீங்க? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பேசுறீங்க? அதான் சார் எனக்கும் தெரியல, என்ன பேசுறேன்னு எனக்கே புரியல. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கும் வீட்டில் ஏசி இல்லாத காரணத்துக்கும் கரண்ட் வேற அடிக்கடி கட் ஆகுதா, வெயில்ல மென்டல் ஆகி சைக்கோ ஆயிட்டேன் சார். பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க எனக்கு ஒரு ஏசி வாங்கி கொடுக்க கூடாது? அதான் நாங்கள் உங்களுக்கு பே தரோமே.